இன்றைக்கி வந்து இந்த சில்வர் கலரில் வந்து நான் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பைப்பிங் வந்து கைக்கு வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே கலரில் வந்து நான் வந்து கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நெக்குக்கு வந்து இந்த சில்வர் கலரில் வந்து பைப்பிங் கொடுத்துடலாம். த்ரெட் பைப்பிங் கொடுக்கலாம். எப்படி அதை வந்து படிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ நான் ப்ளவுஸ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சு வச்சுருக்கேன். இந்த நூல் வச்சு உள்ளர எப்படி வந்து அதை நீட்டாக வந்து அடிக்கிறதுங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முதல்ல வந்து நல்ல பக்கம் வந்து கீழே இருக்குது. இப்போ இதை வந்து கரெக்டாக ஒன்று சேர்த்துக்கிறோங்க ரெண்டையும். அதாவது லென்த்து பீஸு, அதாவது லென்த்தாக இருக்குது பீஸு, இதை வந்து ரெண்டாக போட்டுக்கிறோங்க. போட்டுக்கிட்டு கரெக்டாக அந்த ஒயிட் இருக்குல்ல அதை வந்து கரெக்டாக தையல் ஓட்டிடுங்க. நீங்கள் வேறு ஒயிட் கலர் நூல் போட்டு கூட நீங்கள் தாராளமாக வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை வந்து பிரித்து பாருங்கள். நமக்கு வந்து நல்ல பெரிய பீஸாக வந்து கிடைக்கும். அகலம் வந்து நிறைய இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா நீட்டாக கையில் வந்து தேய்ச்சி விட்ருங்க. கிராஸ் பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணுறது. நல்லா நீட்டாக எடுத்து விட்ருங்க. இப்போ இதில் வந்து கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1 இன்ச்சு அகலத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு அகலத்துக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து 2 விதமாக வந்து இந்த ப்ளவுஸ் கொண்டு இன்னொரு ப்ளவுஸ் கொண்டு நான் ரெண்டு விதமாக உங்களுக்கு வந்து நான் வந்து பைப்பிங் வந்து வச்சு காட்டுறேன். இப்போ இந்த 3 பீஸ் வந்து நமக்கு போதுமான அளவு. எக்ஸ்ட்ரா வேணும்னு நான் ஒரு பீஸ் வந்து வேணால் கட் பண்ணிக்கிறலாம். இப்போ இது ஏன்னா இதில் வந்து பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த பீஸ் வந்து வேணுங்கிற அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறங்க. இதை வந்து கரெக்டாக நேர் பண்ணிக்கிறங்க. இதுக்கு வந்து கரெக்டாக கிராஸ் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ இதை வந்து நல்லா பக்கம் நம்ம ஏற்கனவே ஜாயின் போட்டிருக்கோம் பாருங்கள், அதை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. அந்த ரொம்ப பெருசாக இல்லாமல் கட் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமுமே. இப்போ இதை வந்து இதுக்கு வந்து ஜாயின் போட்டுக்கலாம். நல்லா இந்த பக்கம் நல்லா கிராஸ் வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி கிராஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் போடுங்க. நல்லா நீட்டாக கிராஸ் வச்சுக்கிறோங்க. ஏன்னா பைப்பிங்க்கு போடும்போது கிராஸ் கண்டிப்பாக வேணும். அதனால் அதுக்கு வந்து போட்டு தான் ஆகணும். அதை வந்து கரெக்டாக அந்த அளவு வந்து பார்த்து போட்டுக்கிறோங்க. ஏன்னா நல்ல பக்கம் வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. நல்ல பக்கம் உள் பக்கம் வந்து கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போடுங்க. நமக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கிறோங்க பீஸ் வந்து. இப்போ இந்த பக்கம் இன்னொரு பீஸ் வந்து அதை வந்து போட்டுக்கிறோம். நமக்கு அந்த ஜாயின் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பீஸை வந்து அளவு வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கிடுவோம். அந்த ஜாயிண்ட்டை வந்து எடுத்து விட்ருங்க. பக்கத்தில் இருக்குது, அதனால அது தேவையில்லை. இப்போ இதில் வந்து பைப்பிங்க்கு த்ரெட்டை வச்சு முதல்ல அடிச்சிருவோம். நான் கரெக்டாக அளவு வந்து பார்த்துட்டு இந்த பீஸை வந்து கரெக்டாக வச்சு இதை வந்து நான் வந்து முதல்ல அடிச்சிடுறேன். இப்போ முதல்ல வந்து சின்னதாக வந்து ஒரு டேக் ஓட்டிக்கிடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அளவு. அதாவது அந்த நூல் வந்து எடுக்காமல் இருக்கும். இதை நீங்கள் மேலேயும் வச்சு அடிக்கலாம். நான் வந்து இதை வந்து கரெக்டாக ஒட்டில் வந்து அடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து அந்த கொஞ்சம் இழுக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே அடிச்சிடுறேன். நல்லா டைட் கொடுத்து அடிச்சிருங்க அந்த பீஸை வந்து. நல்லா உருட்டி விட்டு அடிக்கிற மாதிரி கரெக்டாக அடிச்சிருங்க. லூஸ் இல்லாமல்
எவ்வளோ லென்த்துக்கு வந்து நமக்கு வந்து பீஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து அப்படியே கரெக்டாக அதை வச்சு அடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து துணி கொஞ்சம் திக்கான துணி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்த பீஸில் வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து அதில் வச்சு தைச்சிருங்க. அப்போ வந்து இன்னொரு தையல் போடும்போது இன்னும் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். அதுக்காண்டி தான் நான் ஸ்டார்டிங்லேயே அடிச்சிடுறேன். இப்போ பீஸை வந்து கட் பண்ணிட வேண்டாம். இப்போ நமக்கு வந்து இதை வந்து அடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து லைனிங் பீஸ் வந்து எடுத்துக்கிடுவோம். இப்போ லைனிங் பீஸ் வந்து இந்த ஒரு இன்ச்சு ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து உள்பக்கமாக இதை வந்து இந்த ஜாயின் போட்டது இந்த பக்கமாக வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த பீஸை வந்து கரெக்டாக இது மேலே வச்சுக்கிறோங்க. இந்த இடத்துல இந்த பீஸை வந்து கரெக்டாக ஒட்டில் வந்து வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த ஓரத்தில் வந்து அப்படியே வந்து தையல் போட்டுடலாம். நீங்கள் இது 2 பீஸையும் ஒன்றா வச்சு கூட தையல் போடுறதுனாலும் போடலாம். எனக்கு வந்து நான் வந்து தனித்தனியாக தான் போடுறேன். அதனால் ஒன்றும் கொஞ்சம் ஒட்டுலேயே வந்து போட்டுருங்க. அந்த த்ரெட் அதாவது இந்த நூல் வந்து கரெக்டாக டைட்டாக வர்ற மாதிரி வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. நல்லா நீட்டாக அதில் வந்து பைப்பிங் வரும். அதுக்காண்டி தான் இன்னும் ஒட்டில் ஒரு தடவை தையல் போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக வரும். நல்லா ஒரே மாதிரி அடித்து கொண்டு வந்துடுங்க. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இது மாற்றிருக்கணும், கைடு வந்து மாற்றணும். இப்போ இதை வந்து பாருங்கள், இப்போ ஒரு பக்கமாக அடிச்சிருக்கோம். இப்போ இதை வந்து லைட்டாக அந்த பிசுறு ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறங்க. நீங்கள் லாஸ்ட்டாக கூட கட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இந்த பிசுறு வந்து ஒரே மாதிரி நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இதை வந்து கட் பண்ணிக்கிறங்க. ஃபுல்லாக நீட்டாக வந்து கட் பண்ணிக்கிறங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து இந்த பிசுறு ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த பீஸில் வந்து வச்சு தைச்சிருவோம். இப்போ ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கிறோங்க. கொக்கி பக்கம், அதாவது நம்ம எப்பவும் கழுத்து பீஸ் அடிப்போமே அந்த பக்கம் வந்து எடுத்துக்கிறோங்க. இப்போ இந்த பீஸ் வந்து இந்த பக்கமாக வந்து திருப்பிக்கிறங்க. உள்பக்கமாக வச்சுக்கிறோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து தைச்சது வந்து திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல இந்த பீஸ் வந்து இந்த பக்கமாக வச்சுக்கிறோங்க. அதாவது துணி வந்து கொஞ்சம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு வந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம மடிச்சு அடிக்கணும். அதுக்காண்டி அளவுக்கு வந்து பாருங்கள், இந்த பக்கம் இருக்குது பைப்பிங், ப்ளைன் கிளாத் இங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம போட்டிருக்க பீஸில் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே வந்து ஒட்டில் வந்து அடிச்சுட்டு வந்துடுங்க. கரெக்டாக 1/4 இன்ச்சுன்னா அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு தையல் ஓட்டிகிட்டு வந்துடுங்க. கரெக்டாக லூஸ் கொடுக்காம அடிச்சிருங்க. இந்த ஸ்டோன் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து விட்ருவோம். ஏன்னா நமக்கு வந்து தைக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கலர் வந்து கையில் வந்து சில்வர் கலர் இருக்குது. அதனால் நமக்கு வந்து நீட்டாக இந்த கலரில் வந்து வைக்கணும். நல்லா ரவுண்டு கரெக்டாக பார்த்துக்கிறங்க. கொஞ்சம் பொறுமையாக வந்து அடிங்க. இந்த பக்கம்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டோன் இருக்குது. அதை கரெக்டாக பார்த்துக்கிறங்க. பார்த்துட்டு அதை வந்து கரெக்டாக ஊட்டுங்க.
இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து ஃபுல்லாக ஓட்டியாச்சு. இப்போ இந்த பீஸ் அங்கே இருக்குது. பைப்பிங் வந்து நமக்கு வந்து நீட்டாக வந்துருச்சு. இப்போ இதை வந்து அப்படியே திருப்பணும். திருப்பிட்டு அந்த பைப்பிங் அடிக்கிறது கரெக்டாக வரும். இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீட்டாக இது அங்கங்கே லைட்டாக வந்து கட் பண்ணிடுங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி விட்ருங்க. இப்போ சுற்றி எக்ஸ்ட்ரா உள்ளது ஃபுல்லாக கரைச்சி விட்டுட்டோம். இப்போ லைட்டாக அங்கங்கே கரெக்டாக வந்து கொஞ்சம் அழுத்தி, ஏன்னா நம்ம உள்ளே இருக்கிற பீஸும் வந்து கொஞ்சம் திக்கான பீஸு, அதனால் இது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக அங்கங்கே கரெக்டாக கட் பண்ணிடுங்க. லைட்டாக கொஞ்சம் அழுத்தி, கத்திரியை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சி கட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து 2 பீஸும் வந்து நமக்கு வந்து நல்லா கட் ஆகும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து திரும்புறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நேர் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு வந்து பீஸ் வச்சுக்கிறோங்க, ரொம்ப வைக்காதீங்க. இப்போ இதை வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், இந்த பீஸை வந்து இதோட வந்து கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை வந்து இந்த இருக்குது பாருங்கள், இந்த பீஸ் வந்து இப்படி மடிங்க. லைட்டாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்குருங்க. இந்த மாதிரி மடித்து விட்டு முதல்ல வந்து ஒரு ஓரத்து தையல் வந்து போட்டுருங்க. அப்புறம் அடுத்தது வந்து நம்ம வந்து பெரிய அந்த மடித்து தைக்கிற தையல் வந்து போட்டுக்குருவோம். அப்படியே கரெக்டாக உள்ளுக்குள்ளே உள்ள துணியை வந்து இந்த பக்கம் ஆல்ரெடி இருக்குது, அதை வந்து எடுத்து விட்டுட்டு கரெக்டாக ஓரத்து தையல் வந்து போட்டுட்டு வந்துடுங்க. ஃபுல்லாக எடுத்து விட்டுக்குறங்க. எடுத்து விட்டுட்டு நல்லா நீட்டாக போட்டுட்டு வந்துடுங்க. தையல் வந்து நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் எடுத்து விட்ருங்க. தையலை வந்து நம்ம ஆல்ரெடி கிராஸ் பீஸ் தான் போட்டிருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக உள்ளே இருக்கிற பீஸை வந்து பார்த்துக்குங்க, எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு அதை பார்த்துட்டு அதை வந்து ஃபுல்லாக ஒரே மாதிரி ஓட்டிகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு கை எந்த பக்கம் வருதோ தைக்கிறதுக்கு அதை வந்து கரெக்டாக பார்த்து அதை வந்து தைச்சிட்டு வந்துடுங்க. பீஸ் வந்து உங்களுக்கு சின்னதாக பீஸ் வேணும்னா கூட நீங்கள் சின்ன பீஸ் வந்து போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் இன்னும் வந்து இதை வந்து அகலம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் அதே மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுட்டு ஓட்டிகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் வந்து அந்த மடிக்கும் போது நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அதை வந்து கரெக்டாக பார்த்து தான் மடித்து விடணும். அளவு வந்து ஃபுல்லாக நல்லா நீட்டாக லாஸ்ட் வரைக்கும் எடுத்து விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி இந்த பாருங்கள் ஃபுல்லாக ஓட்டியாச்சு. இப்போ இதை வந்து பாருங்கள், இப்போ இந்த பீஸை வந்து நீட்டாக இதுக்குள்ளே வந்து உள்ளர வந்து மடிச்சிருங்க. இந்த பீஸை வந்து உள்ளர மடித்து இதை இப்படி கொண்டு வந்துடுங்க. நல்லா நீட்டாக வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இந்த பீஸ் வந்து உள்ளே போயிடணும். இந்த பிசுரெல்லாம் கரெக்டாக உள்ளர வந்து நீட்டாக உள்ளே போயிடணும். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து இதை தள்ளி விட்டுட்டு இதை வந்து கரெக்டாக ஒட்டுலேயே வந்து தையல் ஃபஸ்ட்டு வந்து ஓரத்து, அதாவது கொஞ்சம் தள்ளி இருக்கிற தையல் வந்து போட்டுருங்க. நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு நல்லா எடுத்து விட்டுட்டு போடுங்க. தையல் வந்து நல்லா நீட்டாக எல்லா பக்கமும் ஸ்டோன் இருக்குது, பார்த்து தைங்க. நல்லா சுருக்கம் இல்லாமல் ஃபுல்லாக துணி ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு ஒரு தையல் வந்து அதில் வந்து ஓட்டிடுங்க. லாஸ்ட் வரைக்கும் எடுத்து விட்டுட்டு இங்கே இருக்கிற துணியையும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து மடிச்சிருங்க. மடிச்சுட்டு அதை அப்படியே வந்து நேராக வந்து உள்ளர வந்து திருப்பிடுங்க. திருப்பிட்டு அதில் வந்து தையல் போட்டுருங்க. இப்போ உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பைப்பிங் வந்து நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஒரே மாதிரி இப்போ பாருங்கள் பைப்பிங் வந்து சூப்பராக இந்த ரவுண்டுக்கு அதுக்கும் அழகாக வந்திருக்கு பாருங்கள். பைப்பிங் வந்து இப்படி தான் வந்து இப்போ அதுக்கு வந்து கையில் வந்து இந்த கலர் இருக்குது பாருங்கள்.
இந்த இருக்குது பாருங்கள், இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் கரெக்டாக வரும். நமக்கு வந்து இந்த பைப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். இனி அடுத்த பைப்பிங் வந்து நான் வந்து அது தனியாக வந்து அப்லோட் பண்ணுறேன். டைமில் வந்து அது வந்து இந்த த்ரெட் இல்லாமல் நார்மலாக எப்படி வந்து நம்ம கழுத்து பீஸ் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அந்த பைப்பிங் நான் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த நெக்கு, இந்த அளவு எல்லாம் த்ரெட்டு எல்லாம் கரெக்டாக ஒரே மாதிரி பைப்பிங் வந்து பாருங்கள் நீட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வந்து அடித்து பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து வீடியோ போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.